Hi friends, welcome to Arvind Tamil channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கலர்ஃபுல்லான எறா பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். 1/2 கிலோ எறா எடுத்து வச்சுருக்கேன், நல்லா மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசி, 3 வெங்காயம், 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 2 வச்சுக்கலாம். 1/2 எலுமிச்சைப்பழம், கொஞ்சம் கொத்தமல்லி, 1 கையளவு புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது 3த்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 பச்சை மிளகாய் கணக்குப்படி பார்த்திங்கன்னா 8 பச்சை மிளகாய் போடணும். ஆனால் நான் 10 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இங்கே இருக்கிற பச்சை மிளகாவில் அவ்வளோவா காரம் இருக்காது, அதனால் பார்த்திங்கன்னா நான் 10 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இருக்கும், நீங்கள் 8 போட்டால் போதும். 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் கேசரி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஏலக்காய், 4 பட்டை, 6 லவங்கம், 2 பிரியாணி இலை, 1 அன்னாச்சி பூ, 2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, பிரியாணி இலை எல்லாம் போட்டுடலாம். பாருங்கள், எல்லாம் போட்டுடலாம். புரியுது. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. அங்கே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. தக்காளி போட்ட உடனே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, உப்பு தேவையான அளவு இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் எறா ஆட் பண்ணிக்கலாம். எறா நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விடுங்க. நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அந்த ஸ்பைசி சால்ட் எல்லாம் நல்லா உள்ளே ஊறும் இறால. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் பாருங்கள், நல்லா இறா சுருங்கிடுச்சு. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருந்தேன். கணக்குப்படி பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் கணக்கு தண்ணி. நான் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். கொதிச்சிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கலரி விட வேண்டாம், லைட்டாக கலர்னா போதும். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம்.
நடுவிலலாம் ஓப்பன் பண்ணி கலரணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நல்லா வேகட்டும். அது பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே லெமன் பழத்தை ஊற்றிக்கோங்க. அந்த சாறை ஊற்றிட்டு இப்போ கேசரி பவுடரை லைட்டாக தண்ணி ஊற்றி பாருங்கள், லைட்டாக தண்ணி ஊற்றி மேலே அப்படியே ஊற்றி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் முதலையே போடலைன்னா ஃபுல்லாக ஆரஞ்சு கலராக ஆகிடும், அதனால் டிஃப்ரெண்ட் தெரியாது. அதனால் இப்போ ஊற்றுறேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், புதினாவும் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லைங்களா, அதை இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அங்கே பக்கத்துலேயே தோசைக்கல் போட்டாச்சு தம் போடுறதுக்கு. அதில் தூக்கி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துடுச்சு பிரியாணி. நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதை பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஆறுச்சுன்னா சூப்பராக இருக்கும். ரைஸ்லாம் பாருங்கள் உடையவே இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. யாராவும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பிரியாணி பார்க்கறதுக்கே. சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரியாணி. பாருங்கள் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலராக வந்திருக்கு. தயிர் பச்சடி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இது பாப்பாவுக்கு கொடுக்க போகிறோம். கோயில் முட்டை வேக வச்சுருக்கேன் அவங்களுக்கு. பாருங்கள் பாப்பா சாப்பிட போகிறா. Good taste, mommy. This is quail egg. குயில் எக் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பாப்பாவுக்கு மட்டும் குயில் எக் எப்போயுமே வேக வச்சு கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம். நன்றி. You try at home. Bye.